வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ஸ். டீசல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறேன். வந்து கொஞ்சம் நாளே ஆயிடுச்சு. நான் தான் லேட்டு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியாச்சும் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஷண்முகம் முத்துசாமி. மியூசிக் திபு நினான் தாமஸ். இன்னொன்று கவனித்தேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ட்ரெய்லருக்கு நினைக்கிறேன், ட்ரெய்லருக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. ஸ்டாரிங்கில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ட்ரெய்லர் பார்க்கலாம். நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் கூட அன்லாக் ஆயிருக்கு. யாரும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டீசல் ட்ரெய்லர் பார்க்கலாம். மார்க்கெட்டில் பெட்ரோல் 100 ரூபாய், டீசல் 90 ரூபாய். ஆனால் அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். இவதான் அந்த மாஃபியா மாஸ்டர் மைண்டா? வலையில சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. அந்த பாட்டி எப்போ வந்துச்சு யோசிச்சு பாருங்களேன். இந்த 3 நாளைக்குள்ள திருடு போன அந்த 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயில கண்டுபிடிக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும். பயம் வரணும்னா அவங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்கும். நான் பார்க்குறேன், வேடிக்கை மட்டுமே மக்களால் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு விளையாடவே தெரியாத 2 அம்பையருங்க நான் இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுலாம் நாட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நல்லா ஆடுறவன் களத்தில் இறங்கினா ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த 2 அம்பையருங்களுக்கும் புரிய வைக்கணும்ல. சண்டை செய்றோம். ஒத்த ஆளா மொத்த பெரிய சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? பேரே டீசலா இருக்குமோ? ஓ, வினயோட கேப்தானோ? இல்லை, வினய் ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் இருக்குது. பட் மாஃபியாவுக்கு மாஸ்டர் மைண்டு, மாஃபியான்றது மேட்ரே எப்படியும் ஒரு தப்பான இல்லீகலான விஷயந்தான். ஆனால் ஹரிஷ் தான் அந்த மாஸ்டர் மைண்டா? அந்த ட்ரெய்லர் கட்ட வச்சு எனக்கு அப்படி தோணுது. பட் தெரில, படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி தான். இப்போ என்ன பைசன் வரப்போகுது, டியூட் வரப்போகுது. இது வந்து ஒரு எல்லா ஜானருமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்களேன். ஆமாம்ல, 3 படமே 3 விதன்ற மாதிரி இருக்குல்ல. இது வந்து பக்கா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்ன்ற மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் கட்டவே சூப்பராக இருக்குது. மாட்டேவர் பார்த்துட்றேன். மார்க்கெட்டில் பெட்ரோல் 100 ரூபாய், டீசல் 90 ரூபாய். ஆனால் அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்குது? இப்போ உள்ள ரேட்டை சொல்கிறாங்க. ஆனால் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோ 1 லிட்டரு 100 சில்லறனா அவ்வளோ வரும். அவங்க எல்லாருக்கும் பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். இவர் தான் அந்த மாஸ்டர் மைண்ட்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க ட்ரெய்லர்ல. இவர் தான் சுத்தல்ல விட்டதா கூட சொல்றாங்கல்ல லாஸ்டா. வலையில சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. இந்த 3 நாளைக்குள்ள திருடு போன அந்த 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயில கண்டுபிடிக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும். பயம் வரணும்னா அவங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்கும். வேடிக்கை மட்டுமே மக்களால் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு விளையாடவே தெரியாத 2 அம்பையருங்க நான் இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுலாம் நாட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க.
ஆனால் நல்லா ஆடுறவன் களத்தில் இறங்கினா ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த 2 அம்பையருங்களுக்கும் புரிய வைக்கணும்ல. சண்டை செய்யறோம். நேற்று தான் தசரா படம் பார்த்தேன். அதில் அந்த கேரக்டர் வருவார் ராஜண்ணா அப்படின்னு. ஒத்த ஆளா மொத்த பேரையும் சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? நைஸ். பரபரன்னு போகும்னு நினைக்கிறேன். இடையில அந்த லவ் கூட இருக்குது. அது படத்தை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே இருந்தால் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா துண்டாக தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா சாங் அந்த இதெல்லாம் கூட வருதில்ல. மெயின் அந்த ஸ்டோரியை பாதிக்காமல் இருந்தால் சரி. நல்லா இருக்குது. ஆனால் ட்ரெய்லர் நல்லா இருக்குது. அந்த கான்செப்ட்டுமே நல்லா தான் இருக்குது. டீசல் பெட்ரோல் ஆக்சுவலாக 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயில். அதில் தான் பெட்ரோல் டீசலாம் எடுப்பாங்க. அதான் ரா மெட்டீரியல் அது க்ரூட் ஆயில்ன்றது. ஆனால் எவ்வளோ ஒரு சில லட்சங்கள் வந்து வேஸ்டேஜாக போனால் கூட எவ்வளோ எடுப்பாங்க அதுலேருந்து? ஒரு 1.25 கோடி எடுப்பாங்களா? 1.25 கோடி லிட்டர் பெட்ரோலாவோ டீசலாவோ எடுப்பாங்களோ? நைஸ் ட்ரெய்லர். பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாணுக்கு பார்க்கிங் ஒரு செம்ம மூவி அமைஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். பக்காவாக பண்ணியிருப்பாங்க. MS பாஸ்கர் அதில் பண்ணி ஒரு கலக்கியிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. நேஷ்னல் அவார்டு கூட வாங்கியிருக்குல்ல. இந்த படமே ஒரு ஹிட்டாக அமையட்டும். பட் தெரிலங்க, எனக்கு இது 3 படம் வருது. கலெக்ஷன் வைஸ் அது எப்படி என்ன மாதிரி ஆகுதுன்றது சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. டியூட் வந்து ஒரு பக்கா ஜாலியான ஒரு ரொமான்டிக் காமெடியெல்லாம் இருந்தால் கூட ஒரு ஜாலியான கூலான ஒரு படம்ன்ற மாதிரி இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். இடையில ரொமான்ஸ்லாம் அந்த லவ் இதெல்லாம் இருக்குது. பட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்குள்ளே போகுது. பைசன் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் அதுலேயுமே ஒரு ஆக்ஷன் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது ட்ராமா தான் மோஸ்ட்லி இருக்கும். எமோஷனலாக அந்த மாதிரியான இதாக தான் இருக்கும். உண்மையை சொல்லக்கூடிய ஒரு படம்ன்ற மாதிரி அது. ஸோ அது ஒரு விதமாக ஜான்ராக இருக்குது. பார்க்கலாம். 3 ஜான்ராவில் பண்ணியிருக்காங்க தீபாவளிக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். 17ஆம் தேதி தானே இந்த 3 படங்களும் வரப்போகுது. நானே நினச்சிட்டு இருந்தேன் 17ஆம் தேதி தான் தீபாவளினே நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். 20ஆம் தேதி தான் தீபாவளின்றது சுத்தமாக ஐடியா. தீபாவளி பெருசாக நான் செலிப்ரேட்லாம் பண்ணுறதில்ல. சின்ன வயசில் தூங்காமல் இருந்திருப்போம். நைட்டு அடுத்த நாள் தீபாவளினா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்திருப்போம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருப்போம். இப்போ நான் பெருசாக அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அதனால் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது எப்போ வரப்போகுதுன்றது. நான் அந்த படங்கள் வரதை வச்சு தான் ஓகே 17ஆம் தேதி தான் தீபாவளினே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே, டீசல் ட்ரெய்லர் செம்மையாக இருங்க, வேறு லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். வரேன்.